வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சீஸ் மசாலா பாஸ்தா நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கணும். நான் 1 கப் பாஸ்தா நான் எடுத்திருக்கேன். அது எல்போ பாஸ்தா. ஸோ 1 கப் பாஸ்தாவுக்கு நம்ம 3 கப் தண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்காகனா ஒட்டாமல் வேகிறதுக்காக. அதுக்கப்புறமா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பாஸ்தாவில் சேர்றதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ கொதிக்கும்போது நம்ம இந்த பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். பாஸ்தா ஒரு 80% வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா மசாலாவில் போடும்போது உடையும். ஸோ இந்த 80% வேக வச்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நான் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டை நல்லா நம்ம வதக்கிடலாம். பூண்டு ஒரு 4 பல் இருக்கும். அதை நைஸாக நறுக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு வதக்கிக்கலாம். ஸோ பூண்டு நல்லா வறுத்தால் தான் உங்களுக்கு பாஸ்தா நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ நீங்கள் பூண்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் நம்ம நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். அந்த லைட்டாக அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இன்னும் சொல்ல போனால் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். அது வேகட்டும். அதுக்கு இடையில நம்ம ஒரு 3 தக்காளி நைஸாக நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 தக்காளியை அரைச்சி பேஸ்ட் எடுத்தாச்சு. அந்த 3 தக்காளியுமே மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறணும். தக்காளியோட பச்சை வாசனை போனால் தான் நமக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஸோ அது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ ஒரு 1/2 கப் கேரட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக நறுக்குனது. அதுக்கப்புறமா க்ரீன் கேப்சிகம் ஒரு 1/2 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம சீஸ் போடுறோம். ஸோ சாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த கேரட்டும் கேப்சிகமும் வேகணும். ஸோ நீங்கள் அது வரை நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. இந்த டைம் நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம். எதுக்காகனா அந்த கேரட் வேகிறதுக்காக. ரொம்ப தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. 1/2 கப்பை விடையும் கம்மியாக தான் நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா அந்த கேரட் வேகணும், அதுக்காக தான். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 நிமிஷம் ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த டைம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குனா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் தான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதிகமாக, அந்த தக்காளி வெங்காயத்தோ பேஸ்ட்டோட. ஸோ நீங்கள் சுகர் 2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு 1/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா பாஸ்தாவில் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்பைசஸ் பவுடர்லாம் நான் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது ஹோட்டலில் செய்கிற மாதிரியே நல்லா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு.
ஸோ அந்த பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக விடலாம். அதுவும் 1/4 கப்பு தான். நம்ம ஊற்றுற தண்ணி வந்து நின்றுட்டே இருக்கக்கூடாது, ட்ரை ஆயிடணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மசாலா பச்சை வாசனை போகணுன்னா நீங்கள் கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும். இதுக்குன்னு இல்லை, எந்த டிஷ்ஷுனாலுமே நீங்கள் மசாலாவுக்கு பச்சை வாசனை போகணுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை இருக்காது. இப்போது நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏன் நீங்கள் வந்து ஆட் பண்ணி கேட்கலாம், ஆல்ரெடி 3 தக்காளி நம்ம சேர்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த டொமேட்டோ கெச்சப் நீங்கள் சேர்க்குறதுனால ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆகிறனால ரொம்பவே நல்லாயிருக்கும். பாஸ்தாவும் ஆட் பண்ணுவோம்ல, ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நான் அந்த பாஸ்தாவில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக தண்ணியை ட்ரைன் பண்ணிடுங்க. ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்தாவை ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்போவில் தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது. எந்த வெரைட்டியான பாஸ்தாலையும் நீங்கள் செய்யலாம். நல்லா தான் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா பாஸ்தாவை நல்லா நீங்கள் வதக்கி விட்ருங்க, அந்த மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும், அதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபைனலாக நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா வேணுன்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே நம்ம வந்து 1 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம், அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி அந்த பாஸ்தாவோட நல்லா மிங்கிளாக இருக்குது. இப்போ நமக்கு சூப்பராக சீஸ் மசாலா பாஸ்தா தயாராகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் அதிகமாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து சீஸ் எல்லா பக்கமும் இருக்க மாதிரி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.